ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன vlog அப்படின்னா, ஈரோடு வந்திருக்கோம். ஈரோட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் பார்க்க போகிறோம். கருப்பு படம் பார்க்குறோம். அதுவும் ஸ்ரீ சக்தி சினிமாஸ், நம்ம பழைய அபிராமி தேட்டர் தான். மலரும் நினைவுகளோட அந்த தேட்டருக்கு போக போகிறோம். அந்த வீடியோ தான் அதில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம காரில் போயிட்டுருக்கோம். புஜ்ஜி பப்ஸு, தாமரை, அப்புறம் நான். வாங்க நம்ம ஸ்ரீ சக்தி சினிமாஸ் போகலாம். இதுதான் பார்க்கிங் ஏரியா. தியேட்டர். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இது அபிராமி தேவி அபிராமியாக இருக்கும்போது இங்கே தாங்க டிக்கெட் கொடுப்பாங்க. அப்புறம் இங்கே தான் பைக் பார்க்கிங்கெல்லாம் இருந்தது. மலரும் நினைவுகளில் வந்திருக்கேன். ஆனால் அப்படியே மாறிடுச்சுங்க, வேற மாதிரி செம்மையாக டெவலப் ஆகிருக்கு. எவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த தேட்டர் வந்து. சின்ன பையனா நீங்கள் பிறகு முன்னாடி அப்பா இங்கே தான் வந்து படம் போவேன். எவ்வளோ வருஷம் ஆச்சு. சூப்பர் ஆயிடுச்சுல. அப்புறம் நல்லாவே இருக்காதுங்க. இப்போ என்னன்னா சூப்பராக இருக்கு. ஓகே, ஸ்க்ரீன் 1 2 3. சிவாஜி படத்தில் தலைவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, இஸ் திஸ் சென்னை அப்படிங்கிற மாதிரி, இஸ் திஸ் ஈரோடு அப்படின்னு இருக்குங்க. எப்படி மாதிரி இருக்கு பாருங்க. இன்டீரியர் லைட்லாம் செம்மையாக இருந்ததுங்க. சூப்பராக இருக்குது. நல்லா செலவு பண்ணியிருக்காங்கங்கிறது தெளிவாக தெரியுது. இதுதான் நாம் போக வேண்டிய ஸ்க்ரீன் நம்பர் 1. அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சரி ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்னு சொல்லி தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம். கரெக்டாக இருக்கும். அதுதாங்க. அம்மா இங்கே படுத்துக்கலாமா? வேணாங்க பாருங்க, இங்கே படுத்துட்டு பார்த்தோம்னா நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். தம்பி எப்போ இங்கே இருக்கா? நமக்கு எத்தனை மணிக்கு போகிற ஷோ? 10:30 ஷோ. நம்ம உள்ளே வந்துட்டோம். 10:25 வந்துட்டோம். மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன படம் பார்க்க வந்திருக்கோம்? கருப்பு படம். கருப்பு படம் யார் நடிச்சது தெரியாதுங்க. அஜித் மாமாவா? உங்களுக்கு யாரெல்லாம் தெரியும்? அஜித் மாமா தெரியும். அப்புறம் விஜய் மாமா தெரியும். ரஜினி தாத்தா, கமல் தாத்தா தெரியுமா? சூர்யா மாமா தெரியாதா? அவங்க தான் கருப்பு படத்தில் வச்சுருக்காங்க. சந்திரமுகி படம், சந்திரமுகி படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த படத்தை இதே தேட்டரில் 5 ரூபாய் டிக்கெட் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். மதுரை பார்த்துருக்கீங்களா? ஓகே, அதுக்கு காரணம் தாமரை. 5 ரூபா கொடுத்து இங்கே பார்த்துருக்கேன். முன்னாடி ஒரு உட்காந்து சந்திரமுகி படத்தை பல நினைவுகளில் அதுவும் ஒன்று. செல்ஃபோன் பயன்படுத்தாதீங்கன்னு தெளிவாக ஆடு போட்டாங்க. ஆனால் நம்ம பயன்படுத்துகிறோம். நாங்கள் இனிஷியலாக பிளான் பண்ணது இங்கே படுத்து தான் படம் பார்க்கலான்னு. ஆனால் நிறைய பேர் ரிவ்யூவில் என்ன சொன்னாங்கன்னா கழுத்து வலிக்கணும். ஸோ அதனால் அந்த பிளானை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் பின்னாடி சீட்டை போட்டோம். ஆனாலும் புஜ்ஜி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொன்னார். அதான் இப்போ படுத்துட்டு இருக்காரு. இந்த சேட்டைகள்லாம் நாங்கள் இன்டர்வலில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் இன்டர்வலில் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தோம். பாப்கார்ன் 280 நினைக்கிறேன். நல்லா தான் இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. அந்த விசில் சத்தத்துக்கு சொந்தக்காரர் வேற யாரும் அல்ல, ஞாம் தான். நான் தான் அந்த விசில் அடிச்சிட்டு இருக்கேன். கதற விட்டுட்டு இருந்தேன். ஒரு வழியாக படம் முடிஞ்சதுங்க, சூப்பராக இருந்தது. படம் முடிஞ்சு வரும்போது தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஓகே, ஒரு வழியாக கருப்பு படம் பார்த்துட்டோம். நம்ம
என்ன தேட்டருங்க? ஸ்ரீ சக்தி சினிமாஸில். அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டடா பாய் டடா, பாய் பாய். பாய்.